சிவபெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகுக. சிவனுடைய அருளை பெறுவதற்கும் பலவிதமான பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது சொல்லப்படுது. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம சிவ பூஜை செய்ய வேணும், சிவனை எப்படி வழிபட்டோம்னா அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்குதா, நீங்கள் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறீங்களா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களாக ஒன்றாக சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி நாளாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவ பக்தர்களாக மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி என்று பொருளாகுங்க. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான வேண்டி பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க. மாசி மாத வளர்ப்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கமாகும். மேலுமே மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு என்றும் சொல்லப்படுது. மற்றொரு கதைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி நாள் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அற்புதமான சக்தி நிறைந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பக்தியோடு விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 மணிக்கு திதி தொடங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதியானது இருக்குதுங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகளானது நடைபெறுங்க. இதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடியது நள்ளிரவு 11:55 முதல் அதிகாலை 12:56 மணி வரை நடக்கக்கூடிய நிஷித்த கால பூஜையாகுங்க. மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜைகள் எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 மணி முதல் இரவு 9:23 வரைக்குமே நடக்குங்க. இரண்டாம் கால பூஜை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 9:23 மணி முதல் அதிகாலை 12:36 மணி வரை நடக்கும். மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:36 முதல் 3:47 மணி வரை நடக்குங்க. நான்காம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 3:47 மணி முதல் 6:59 மணி வரை நடக்கும். இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து சிவ பூஜை செய்தோம்னா சிவனுடைய அருளானது பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 மணி முதல் பகல் 3:10 மணி வரையிலான நேரத்தில் பாரணை செய்து தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமான மனதார வேண்டினோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியராவார். அதனால நம்ம அன்றைய நாளில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி கொடுக்கலாங்க. இது எதுவுமே முடியாதவங்க சிவனை நினைத்து தியானம் செய்யலாங்க. ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை அன்றைய நாளில் சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க.
சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள் 8 ஆகுங்க. அதில் சிவராத்திரியும் ஒன்றாகும். அன்றைய நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம திருநீர் அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையும் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு உரிய 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சராஷ்டிர மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேணும். அன்றைய நாள் முழுவதும் நம்ம உபவாசமாக இருக்க வேணுங்க. மாலை நேரத்தில் மீண்டும் குளித்து விட்டு சிவாலயம் சென்று சிவபெருமானை நம்ம வழிபட செய்ய வேணும். முடிஞ்சிச்சுன்னா நெய் விளக்கு ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து கூட மனதார நம்ம வேண்டிக் கொள்ளலாங்க. அன்றைய நாளில் தேவாரம் மற்றும் திருவாசகம் பாடல்களை பாடி துதி செய்து சிவபெருமானுடைய ஆலயத்தை வலம் வந்து அஷ்டாங்க வணக்கம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவராத்திரி நாளில் இரவு நேரத்தில் 4 காலத்திலுமே சிவ பூஜைகளானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. அன்று இரவு 14 நாளிகையின் போது முறைப்படி விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா கோடி பிரம்ம ஹத்திகளும் அதாவது பாவங்களும் விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சிவராத்திரி நாளில் அதிகாலைகளை எந்திரிச்சு குளித்து விட்டு சிவாலயத்திற்கு சென்று சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பதாக இருந்தாங்கன்னா சிவராத்திரி விரதத்துக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டு தங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க. பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம தயார்படுத்தி வைத்து கொள்ள வேணும். பொழுது சாயக்கூடிய நேரத்தில் குளித்து விட்டு சுத்தமான உடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க. 3 முறை ஆகமனம் செய்து பரமேஸ்வரனை துதித்து நம்முடைய பூஜைகளை நம்ம தொடங்க வேணும். 4 ஜாமங்களையுமே 4 சிவாலயங்களை மண்ணால் செய்து வழிபட வேணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேதம் கற்க கொண்டிருக்கக்கூடியவங்க மந்திரங்களை உச்சரித்து பூஜைகளை நிறைவு செய்துவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் தயிர், பால், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேணுங்க. சிவராத்திரியின் முதல் நாள் பிரதோஷ நாள். அதனால் மாலை நேரத்தில் நடராஜ பெருமானையும் சிவ மூலவரையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் சிவராத்திரி நாளில் இரவு நேரத்தில் 4ஆம் கால வழிபாடானது நடைபெறுங்க. முதல் காலத்தில் சோமஸ்கந்தரையும், 2ஆம் காலத்தில் தட்சிணாமூர்த்தியும், 3ஆம் காலத்தில் லிங்கோத்பவரையும், 4ஆம் காலத்தில் ரிஷபரூடர் என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகரரையும் வழிபட வேணுங்க. 4 காலங்களிலுமே கருவறையில் இருக்கக்கூடிய சிவ மூலவர அகம முறைப்படி அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். 3ஆம் காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அந்த நேரத்தில் கருவறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவரை முறைப்படி வழிபட வேணுங்க. அந்த நேரத்தில் ஸ்ரீ ருத்ராட்சத்தை பாராயணம் செஞ்சோம்னா, ஸ்ரீ சிவ சகஸ்ர நாமங்களை உச்சரித்தோம்னா, தேவாரத்தில் இருக்கக்கூடிய லிங்க புராண திருக்குறுந்தொகையையும் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவராத்திரி விரத நாளில் இருந்தால் அப்படின்னா யம பயமானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவனடியார்களை யம தூதுவர்கள் நெருங்கவே அஞ்சுவார்கள் என பல இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிவராத்திரியின் 4ஆம் காலத்தில் மிருத்யுஞ்ச மந்திரத்தை நம்ம ஓதுவதனால உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிணிப்பீடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. சிவராத்திரி நாளில் தான் தான தர்மங்கள் செய்வது கோடிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவலிங்கம், ருத்ராட்சம், ரத்தினங்கள், நிவேதன பொருட்கள், அன்னம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. 4 காலங்களிலுமே சிவபெருமானுக்கு பஞ்ச வில்வ தலங்களால் சண்முக அர்ச்சனை செய்ய வேணுங்க. 4ஆம் காலத்தில் மட்டும் செய்வதால் கூட போதுமானதாகுங்க. பஞ்சமுக அர்ச்சனை செய்து 5 வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவ பூஜை செய்ய முடியாதவங்க 4 காலங்களிலுமே கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசனம் செய்யலாங்க. நிரம்பிய அன்போடு நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை நம்ம ஓதுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அடுத்த நாள் காலையில் குளித்து விட்டு சிவனை வழிபட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. இப்படி விரதம் இருப்பவர்களுக்கு சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமான் தீப மங்கள ஜோதியாக விளங்குபவர் ஆவாருங்க. அவர் ஒளிமயமான திருவண்ணாமலையில் காட்சி தரக்கூடியவர்.
கோவில்களுக்கு நீராடிய பிறகே செல்ல வேணுங்க. கொடி மரத்திற்கு வெளியில் விழுந்து வணங்கி விநாயகரை ஒரு முறை, சிவபெருமான 3 முறையும், அம்பிகையை 4 முறையும் நம்ம வலம் பெற வேணும். வழிபடும் போது மனம் முழுவதுமே இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு விபூதி மற்றும் பிரசாதத்தை பயபக்தியோடு 2 கைகளாலையுமே நம்ம ஏந்தி வாங்கி கொள்ள வேணும். திருநீரை கீழே சிந்துவதோ எரிவதோ கூடாதுங்க. சிவலிங்கத்திற்கும் நந்திய தேவருக்கும் இடையில போகக்கூடாது. கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு தூண்களில் துடைப்பது ரொம்பவே தவறாகுங்க. இப்போ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.